कामाक्षी देवी की जय। ओम श्री मात्रे நமக। 76வது ஸ்லோகம் பார்க்க போறோம் பாதாரவிந்த சதகத்துல. கதம் வாச்சாலோபி பிரகடமணி மஞ்சீர நினைதைகி சதைவானந்தாத்ரான் விரச்சயதி வாச்சம் யமஜனானி பிரகிருத்யா தே ஷோணாச்ச விரபிஜ காமாட்சி சரணோ மனிஷா நைர்மல்யம் கதமிவ ரிணாமாம் சலயத்தே கதம் வாச்சாலோபி பிரகடமணிமஞ்சீர நினதைகி சதைவானந்தாத்ரான் விரச்சயதி வாச்சம் யமஜனானி பிரகிருத்யா தே ஷோணாச்ச விரபிஜ காமாட்சி சரணோ மனிஷா நைர்மல்யம் கதமிவ நிர்ணாமாம் சலயத்தே. காமாட்சியே, உன்னுடைய சரணங்கள் அம்பாள் கால அப்படி நூபுரம், அந்த நூபுரத்துல மணி சிலம்புகள், அந்த மணி சிலம்புகள் என்ன பண்றதா சப்தம் எழுப்பி, அது ஒன்றுக்கொன்று சப்தத்தை எழுப்பி ஓயாம ஒரு மணிச்சிலம்பு இன்னொரு மணிச்சிலம்போட்ட பேசிட்டே இருக்கிற மாதிரி இருக்கா. அது அப்படியே இடைவிடாம அந்த மணி சிலம்புகளோட ஓசை ஒலிச்சுட்டே இருக்குமா. அது அப்படியே ஒண்ணுக்கொண்ணு அப்படியே வாய் ஓயாம பேசிட்டே இருக்கிற மாதிரி இருக்கு. அந்த வாய் ஓயாம தெளிவான ஒலிகளை எழுப்பி என்ன சொல்ற, பெரிய வாயாடியா இருக்குங்கிற. வாச்சா லோபி அப்படின்னு சொல்றார், வாயாடியா. அந்த மணி சத்தங்கள் இடைவிடாம எழுப்பி பேசுறது, அது எப்படி ஞானிகள் தியானம் பண்றவாள்லாம் இருப்பா. அவள்லாம் வார்த்தைகள் பேச்சே இருக்காது, மௌனத்திலே தியானமாவே இருப்பா. எப்படி இந்த வாயை அடக்கிய சந்நியாசிகளை எப்படிப்பா எப்பொழுதும் நிரம்பி ததும்பிய ஆனந்தத்தை உடையவர்களாக செய்கின்றது. இது பேசிட்டே இருக்கு கலக்கலக்கலன்னு, அவ பேசவே மாட்டா. எப்படி அவளுக்கு நிறைய ஆனந்தத்தை கொடுக்கின்றது பாது. இயற்கையாவே சிவந்த நிறமுடைய உன்னுடைய பாதங்கள் எப்படி மனிதர்களோட புத்திக்கு சுத்த இது கொடுக்கறதுங்கிற, சுத்தியையும் தெளிவையும், அதாவது வெண்மை. சுத்தி தெளிவு எதை குறிக்கிறது? வெண்மை நிறம். ஆனா அம்பாளோட பாதம் நிறம் என்னது? சிவப்பு. அந்த சிவப்பா இருக்கும்போது சிவப்பு தானே ரிஃப்ளெக்ட் ஆகணும். ஆனா அது புத்திக்கு எப்படிமா, அதான் மனிஷா நைர்மல்யம் கதம் இவ நிரணாம் அப்படிங்கிறா மூக்கு கவி எப்படி சொல்றாரு. எப்படிமா அது அப்படி கொடுக்கறது? மனிதர்களுக்கு நிர்மலத்தன்மையை எப்படி அது போஷிக்கின்றது? ரொம்ப ஒவ்வாத பொருத்தமான இருக்கு, ஆச்சரியமா இருக்கே அப்படின்னு அவர் ரொம்ப ஆச்சரியப்பட்டு சொல்றார். உன்னுடைய சரணங்கள்ல மணி சிலம்புகள் எப்படி தெளிவாக செவிக்கு புலப்படுகிற இனிய ஒலியினால ஓயாத பேசிட்டே இருக்கு. இது பேச்சற்ற மௌன நிலையில் உள்ளவர்களை எப்படி மகிழ்ச்சி அலையில கொண்டு போய் நினைக்கிறதுமா. தன்னை தேடி வருபவர்களுக்கு எல்லாம் வரங்களை எல்லாம் அள்ளி கொடுக்கிற வேலையை உன்னுடைய திருவடிகளே செய்கின்றது அப்படிங்கிறார். மௌனமாக ஏகாந்தத்தை விரும்புகின்றது முனிவர்கள் அம்பாளோட அந்த காலணி சத்தம் கேட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாளாம். அப்படி ஒரு மோத்தம் அடைகிறார்கள், மகிழ்ச்சி அடைகிறார்கள். உன்னுடைய இயல்பான பாதத்தோட சிவந்த நிறம் புத்திக்கு வெண்மையை அளிக்கின்றதேமா. இது என்ன ஒவ்வா பொருத்தம், விந்தையானா இருக்கு அப்படின்னு சொல்ற. ஏற்கனவே ஆதிசங்கரர் என்ன சொல்லியிருப்பார்,
அம்பாள் அவளுக்கு அபயம் ஹஸ்தம் அந்த இதெல்லாம் இல்லைங்கிறாரு. அது என்ன அபய வரதம் இல்லமா? என்ன சொல்ற 4வது ஸ்லோகத்துல தொதன்யப்பாணிபியாம் அபயவரதோ தெய்வத கணக त्वमेका नैवासि प्रकटित वरा भीत्य विनया भयात् ठातुं फलमपि च वाचासमधिकम् சரண்யே லோகானாம் தவகி சரணா வேவ நிபுணௌக்ர. உனக்கு நீ உலகத்துக்கெல்லாம் புகலிடமானவள்மா. லோகானாம் சரண்யேன்னு சொல்லிட்டோ உனக்கு வேறான அந்த தேவ கூட்டங்கள் மற்ற தெய்வங்கள்ல என்ன பண்றாளாம்? கைகள்னால அபயத்தையும் வரத்தையும் அளிப்பதாக காட்டுகின்றார்கள். ஆனால் நீ ஒருத்தி மட்டும் என்ன பண்றேன்னா பிரகட்டித்த வர அபீதி அபிநயா அப்படிங்கிற அபிநயத்தால வரத்தையும் அபயத்தையும் பிரகடனம் செய்வதாக நீ இருப்பதே இல்லைமா. நான் ஏவாசி அப்படிங்கிற நீ இருப்பதே இல்லை. ஏன்னா பயத்திலிருந்து காப்பாற்றவும் வேண்டியதற்கு அதிகமாகவே பலனை அளிப்பதற்கும் கூட உன்னுடைய திருவடிகளுக்கே திறமை இருக்கேம்மா. அப்ப எதுக்குமா உனக்கு அபயமும் வரமும் அப்படிங்கிற வரதும்? அது சம்சார பயத்தை போக்கி மோட்சத்தை அளிக்கும் அபய முத்திரை தூக்கி அந்த வலது கையில தேவதைகள் எல்லாரும் சாதாரணமா அந்த பிம்பங்கள்ல நம்ம பார்ப்போம். உலக இன்பங்களை எல்லாம் வேண்டுவார்க்கு அளிக்கும் வர முத்திரை திருவடிகளை காட்டி தாழ்த்தி இடது கையில காமிப்பா. வலது கையால அபயம், இடது கையால வரம். அப்படி பண்றா. ஆனா திரிபுர சுந்தரி என்ன பண்றாளாம்? தனது கரங்கள்ல பாசம், அங்குசம், புஷ்பபானம், கரும்புவில் இத மட்டும்தான் வச்சுட்டு இருக்கா. அபய வரத சக்திகள்ல அந்த வடிவில அம்பாளுடைய கைகள்னால அவள் பிரகடனமே படுத்தலைங்கிறார். ஏன்னா இது எல்லாமே அம்பாளோட பாதங்களிலேயே இருக்கு. உன்னுடைய திருவடிகளை தொழுபவர்களுக்கே எல்லாவற்றையும் அள்ளி கொடுக்கக்கூடிய சக்தியை உடையதுமா உன்னுடைய பாத கமலங்கள். அதனால அபய வரம் அளிக்கும் பிற தெய்வங்கள்லாம் அம்பாளோட பாத கமலங்களை பூஜிக்கின்றார்களாம். அம்பாளை பூஜித்து அம்பாளோட கடாட்சத்தை பெற்றுவற்றவர்களுக்கு வேண்டுதல் வேண்டாமை இல்லாத நிலைமை அடைந்து விடுவார். அவர்களுக்கு எல்லாமே ஒன்றாக சமநிலையாக பார்க்கப்படக்கூடியவளாக இருக்கின்றார்கள். ஏற்கனவே மூகபச்ச சதியில சொல்வர், சிவசிவ பஷ்யந்தி சமம் ஸ்ரீ காமாட்சி கடாட்சிதாக்கா கடாட்ச சதகத்துல புருஷாக்கா விபினம் பவனம் அமித்ரம் மித்ரம் லோஷ்டஞ்ச யுவதி பிம்போஷ்டம் மூக பஞ்சசதியில சொல்லியிருக்காரு. எதுல சொல்லியிருக்காரு? கடாட்ச சதகத்துல பார்க்க போறோம். நாம அந்த ஸ்லோகத்தையும் பார்ப்போம். அம்பாளோடு இதுவே எல்லாத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடியதாக இருக்கும் போது உனக்கு எதுக்குமா அபயமும் வரதமும் தேவையே இல்லை, உன்னுடைய திருவடிகளே போரும் அப்படின்னு ஆதிசங்கரர் சொல்லியிருக்க. மூங்க கவி அதான் சொல்றாரு, உன்னுடைய திருவடிகளையே தன்னை தேடிபவர்களுக்கு வரங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய வேலையை அது செய்து விடுகின்றதே. அப்பேற்பட்டவள்மா நீ அப்படிங்கிற. அடுத்தது 77வது ஸ்லோகம் பார்க்கலாம். சலத்ருஷ்ணா வீச்சி பரிசலன பர்யாகுலதயா முகோர் பிராந்தஸ்தாந்தக பரமசிவ வாமாட்சி பரவானே திதிஷு காமாட்சி பிரசுரதர கர்மாம்புதிமமும் கதாகம் லப்ஸ்யேத்தே சரணமணி சேத்தும் கிரிசுதே. சலத்ருஷ்ணா வீச்சி பரிசலன பர்யாகுலதயா முகோர் பிராந்தஸ்தாந்தக பரமசிவ வாமாட்சி பரவானே திதிஷு காமாட்சி பிரசுரதர கர்மாம்புதிமமும் கதாகம் லப்ஸ்யேத்தே சரணமணி சேத்தும் கிரிசுதே. கிரிசுதே வாமாட்சி பரமேஸ்வரனோடத்திலே வாமபாகம். வாமபாகம்னா இடபாகம். இடபாகத்தில் உள்ள வசிப்பவள் அவளுடைய காதலியே, பரமேஸ்வரனுடைய காதலியே. கிரிசுதே மலைமகளே, நீ எப்படின்னா ஆசைகள்
ஆசைகள் நம்மளுக்கு ஒண்ணும் அடங்கவே அடங்காது. ஒரு ஆசை முடிஞ்சதுன்னா அடுத்த ஆசை, அப்புறம் ஒரு ஆசை அந்த முடிஞ்சதுன்னா அடுத்தது. இப்படி எதை பார்த்தாலும் ஆசைகள் நமக்கு அலை போல மென்மேலும் எழுந்து கொண்டே இருக்கும். இந்த அலைகள்லாம் என்ன பண்ணும், ஒண்ணுக்கு ஒண்ணு மோதுகின்றது. இந்த மோதுவதனால குழப்பம் ஏற்படுகின்றது. அப்படி குழப்பத்துல சிக்கி நான் என்ன பண்றேன், மயக்கமுற்றவனாக இருக்கிறேன் அம்மா. ஆசைகள் அலை போல மனசுல எழும்பி எழும்பி அடிச்சுட்டு ஒண்ணுக்கு மோதிண்டு என்ன அப்படியே மயக்கத்துல ஆழ்த்துறது. நான் நிலை இல்லாம, அதனால எனக்கு இது என்னதுன்னே செய்யணும் தெரியல. அதனால இந்த நிலை குன்றி மெய் சோர்ந்தவனாக எனக்கு உடல்லாம் அப்படியே சோர்ந்து போறதுமா. மனசுல இது குழப்பம் இருந்துன்னா எதுவுமே சிந்திக்க வராது. எந்த இதுவுமே நம்மளால தீர்மானம் பண்ணி எடுக்க முடியாது. உடம்பெல்லாம் சோர்ந்து போறதான். வலி இழந்து தன்னம்பிக்கையே இல்லாம ஆகிறதேமா. அப்படிப்பட்ட நான் இந்த இரு வினையான பெரிதான சமுத்திரம்ங்கிற இரு வினை. ஏற்கனவே பிறப்பு பிறந்தாச்சு, அது ஒரு சாகரம். அடுத்தது இந்த சம்சாரம்ங்கிற சாகரம். அப்ப இந்த இரு வினையாகிய மிக பெரிதான இந்த சமுத்திரத்தை கடந்து நான் அக்கறை செல்ல விரும்பணுமா. அப்படிக்கு எனக்கு என்னது, உன்னுடைய திருவடி தாமரைகள். அது எப்பேற்பட்டது, ரத்தனமயமாக ஒளி வீசி பிரகாசிக்கின்றதே. அந்த ரத்தனமயமான விளங்குகின்ற அந்த சேது அந்த அணையை நான் எப்பொழுதுமா அடைவேன். நான் இக்கரையில மாட்டின்னு இருக்கேன், இந்த சமுத்திரத்தை கடந்து வரணும். நீ அக்கறையில இருக்கமா, அதை கடந்து உன்னோட திருவடி தாமரைகள் சேதுவை நான் எப்பொழுது அடைய போறேன் எனக்கு தெரியலையேங்கிறார். இதுக்குத்தான் இந்த கலியுகத்துல நாமாக்கள் சொல்லணுங்கிறார். இந்த நாமாக்கள்ங்கிறது தான் நம்மள கரை சேர்க்கக்கூடிய தோணி, படகு. இடைவிடாமல் நாம ஸ்மரணை. இந்த கலிகாலத்துல யாகம் பண்ணுங்களை யஜ்ஞம் பண்ண சொல்லல, எந்த விதமே சொல்லல. ரொம்ப ஈஸியா அவளுக்கு பிடிச்ச நாமாக்கள், எந்த நாமாக்களை சொல்லிண்டே இருந்தால் அது நம்மளோட பாவத்தை எல்லாம் கரைத்து நம்மளை அந்த தோணியில ஏற்றி அக்கறையில கொண்டு போய் சேர்த்துரும், அவளுடைய திருவடியில கொண்டு போய். அதை நான் எப்பமா அடைய போறேன் அப்படிங்கிறார் மூக கவி. தன்னுடைய மனசுல எழதை சொல்றார், நான் எப்ப அடைவேன் உன்னோட சேதுவ அப்படிங்கிறார். அதான் பரமேஸ்வரனுடைய இடப்பாகத்துல உரையும் தேவி நம்மளோட எல்லாரோட சரீரத்திலையும். நம்மளுக்கு இதயம் எங்க இருக்கு, இடப்பாகம். அவர் அங்க வசிக்கிறார் அம்பாள். இந்த பவம் அப்படிங்கிறத கடலை கடக்க அம்பாளோட சரணங்கள் எப்படி இருக்கு, ரத்தனமயமான சேது. இந்த அணைக்கட்டு தான் நமக்கு உதவி பண்ணணும். இந்த ஆசை அலை போல, ஆசையே அலை போலே நாமெல்லாம் அதன் மேலே ஓடம் போலேன்னு அந்த பாட்டு பாடுவா. அத மாதிரி இந்த ஆசை அப்படிங்கிற கடல், இந்த கடலுக்கு கரைங்கிறது காண முடியுமா? முடியாது. காலம் முழுவதும் நம்மளுக்கு இந்த ஆசை, ஒரு ஆசை போனா அடுத்த ஆசை ஒவ்வொன்னா தோணிட்டே இருக்கும். பார்க்க எதை பார்த்தாலும் ஆசை. பகவத்கீதையில பகவான் சொல்ற மாதிரி இந்த ஆசையை முதல்ல விட்டு ஒழிக்கணும். இந்த காமம்ங்கிறது பிசாசு, அது நம்மள போட்டு அப்படியே அமுக்கிடும். அந்த காமங்கிற பிசாசை நம்ம ஒழிக்கணும். அதுல ஆசையில மூழ்கி நம்ம கரை சேரணும்னு நினைக்கிறதுக்கு முன்னாலே கால் நம்மள அப்படியே நம்மள அழைச்சிட்டு போயிடுவான். அப்போ அம்பாளோட சரணத்தை எப்ப போய் நாம அடைய போறோம்? ஆனா அம்பாளை நினைக்கும் போது அவள் தன்னுடைய பாதத்தை என்ன பண்றாளாம், நம்மளோட தலைமேல வலிய வைத்து அவர்களை கரை சேர்க்கிறார் அப்படிங்கிறார். அபிராமி பட்டர் தன்னோட அபிராமி அந்தாதியில 32வது ஸ்லோகத்துல சொல்லியிருப்பார், ஆசை கடலில் அகப்பட்டு அருளற்ற அந்த கண்கை பாசத்தில் அல்லல் பட இருந்த என நின் பாதம் எனும் வாசக்கமலம் தலைமேல் வலிய வைத்து ஆண்டு கொண்ட நேசத்தை என் சொல்லுவேன் ஈசர் பாகத்து நேரிழையே. அம்பாள் சொல்ற, சிவனோட இடப்பாக்கத்துல இருக்கின்ற என் அன்னையே அபிராமியே, ஆசை கடல்ல அகப்பட்டு வீழ்ந்து இரக்கமில்லாம யமனுடைய கையில போய் நான் சிக்கி விடாம உன்னுடைய மனம் மிகுந்த தாமரை மலர் போன்ற அந்த உன்னுடைய திருவடிகளை என்னுடைய சிரத்தின் மேல பதித்து என்னை ஆட்கொண்டாயம்மா, என்ன பாக்கியம் பண்ணியிருக்கேன் அதுக்கு அப்படின்றார். அப்படிப்பட்ட அருமை வாய்ந்த உன்னுடைய பேரன்பை நான் எப்படி புகழ்ந்து பாடுவேன் அப்படின்னு அபிராமி பட்டர் சொல்றார். அம்பாள நினைச்சா போறோம், இந்தா
குழந்தை வந்து நம்மளை சரணடைகிறது, நம்ம அவளுக்கு நம்மளோட சரணத்தை கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அம்பாள் வந்து கொடுப்பாளாம். அவளுடைய பாதத்தை நம்ம தலைமையில வலிய வைத்து ஆண்டு கொண்ட நேசத்தை என் சொல்லுவேன் அப்படிங்கிறார். இதுவும் ஆதிசங்கரர் சொல்லியிருக்கார். எதுல? சௌந்தரிய லகரியில 84வது ஸ்லோகத்துல சொல்லியிருப்பார். ஸ்ருதீனா மூர்த்தானோ தததிதவயோ சேகரதயா மமாப்யேதோ மாதக சிரசி தயயா தேகி சரணௌ அப்படிங்கிறார். உமா, உன்னுடைய பாதங்களை வேதங்களின் தலை போன்ற உபனிஷதங்கள்லாம் சிரோபூஷணங்களா வச்சிட்டு இருக்குமா, அந்த பாதங்களை என்னுடைய தலையிலும் கூட தயை கூர்ந்து வைத்து என்னை ஆட்கொள்வாய் அம்மா. அவற்றிற்கு பாத்தியமாக அளிக்கப்பட்ட தீர்த்தம் பரமசிவனுடைய சடையில் இருக்கும் கங்கையாக இருக்கின்றது அப்படின்னு சொல்றாரு. அப்போ எல்லாரும் சொல்ற, அம்மா உன்னுடைய பாதங்களை என் தலைமேல வைத்து ஆண்டு கொண்டு வாய் அப்படின்னு சொல்றாரு. அப்பதான் நம்மளோட இதெல்லாம் கடக்க முடியும். அந்த இதுக்கு அடையணும்னா அது வேணும், அம்பாளோட அந்த இது இருக்கணும். தலைமேல வலிய வைத்து நம்மளை கரை சேர்க்கிற அப்பேற்பட்ட கருணா கடாட்சிமா நீ. இன்னும் அருணகிரியார் சொல்லியிருப்பார், பாதி திரு உரு பச்சென்றவர்க்கு அப்படின்னு அர்த்தநாரீஸ்வர வடிவமாக அம்பாளை வந்து நம்ம வந்து எப்போதுமே அப்படி வேண்டின்றோம்னா அவள் வந்து நம்மளை நிச்சயமா வந்து ஆட்கொள்வாள், இல்ல சந்தேகமே இல்லை அப்படிங்கிற. அடுத்தது 78வது ஸ்லோகம் பார்ப்போம். விசுஷ்யந்தா பிரக்ஞா சரிதி துரித கிரீஷ்ம சமய பிரபாவேண க்ஷீணே சதி மம மனக்கேஹினி சுஷா த்வதீய காமாட்சி ஸ்புரித சரணாம்போதமகிமா நபோ மாசாடோபம் ந கபதி சுதே கிம் ந குருதே. விசுஷ்யந்த்யா பிரக்ஞா சரிதி துரித கிரீஷ்ம சமய பிரபாவேண க்ஷீணே சதி மம மனக்கேஹினி சுஷா த்வதீய காமாட்சி ஸ்புரித சரணாம்போதமகிமா நபோ மாசாடோபம் ந கபதி சுதே கிம் ந குருதே. என்ன சொல்றாருன்னா, காமாட்சியே, மலையரசன் பெற்ற மகளே, பாவங்கள் நம்ம செய்த சொல்லுவோம் இல்லையா, பாவம் சுட்டி எரிக்கிறது அப்படிப்பா பாவம் எல்லாம். அதத்தான் சொல்றாரு, பாவங்கள் அப்படியே கோடை காலத்து வெயில் அது என்னுடைய இந்த பிரக்ஞை அப்படிங்கிற நதியை வறண்டு போக செய்து என் மனம்ங்கிறது மயில் அதை வந்து அது கோடை காலத்துல இந்த மழையை எப்படி மழையை கண்டாத்தானே மேகத்தை கண்டாத்தானே மயில் வந்து தோகை விரிச்சாரோ, அது சுட்டி எரிச்சு வறண்டு போக வச்சதுன்னா அந்த மனம்ங்கிற மயில் என்ன ஆகும், வாடி சோர்ந்து மெலிந்து போயிடுதான். உன்னுடைய சரணமாகிய ஒளி பொருந்தி அந்த கார்மேகத்தோட பெருமையானது என்ன செய்யறங்கிற நபோ மாசாடோபம். எது? ஆவணி மாதத்து பெரும் செயல்கிறார். ஆவணி மாதத்துல என்ன ஆகும், மழை. ஆவணி மாதத்து மழையாக என் மீது பொழிய வேண்டுமா உன்னுடைய கருணை. உன்னுடைய சரணமாகிய ஒளி பொருந்தி அந்த கார்மேகம் என்னுடைய எது பண்ணணும், ஆவணி மாதத்து பெரும் செயலை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. எந்தது? ஆவணி மாதத்து மழையாக பொழிய வேண்டும் அப்படின்னு வைக்கிறார். இப்போ கோடையில ஆறுகள்லாம் வற்றி வறண்டு போயிடும். அப்போ மயில்கள்லாம் வாடி எப்படி இருக்கும், காண சகியாம இருக்கும். அப்போ அந்த கார்மேகம் வந்து மழை வெள்ளமாக பொழிவதை போல, மழை பொழிவதை போல அம்பாளுடைய சரணங்களும் மக்கள்லாம் மனம் வருந்தி இந்த பாவ செயல்களால அறிவிழந்து இருக்கும் இல்லையா, அப்பேற்பட்டவளுக்கு உன்னுடைய திருவடி சரணங்கள்ங்கிற கார்மேக மழையை நீ பொழிவித்து எங்களை எல்லாம் நீ ஆட்கொண்டு அருள் பாலிக்கணும் அம்மா அப்படின்னு சொல்றாரு. கவி இவரோட கவித்துவம் எப்படி வெளிப்படுறது பாருங்க. இந்த பாவங்கள் கோடை காலத்து வெயிலாக மாறி சுட்டு இருக்கிறது, இந்த பாவ செயல்கள் சுட்டு இருக்கிறது சொல்லுவா. ஏன்னா பாவம் பண்ணவாளுக்கு வெயில் வந்து ரொம்ப தகிக்கும். அதனாலதான் பாவங்கள் கோடை காலத்து வெயிலாக மாறி அந்த பிரக்ஞை அப்படிங்கிற நதிய தண்ணீர் இல்லாம வற்ற செய்வதால இந்த மனம்ங்கிற மயில் என்னாகும், மேகத்தை கண்டாதான் மயில் குதூகலத்தோட மழை வருவதை எதிர்நோக்கி ஆடும்.
அது என்ன ஆகும், கோடை காலத்துல துக்கத்தால மெலிந்து வாடி போயிருக்கு. அப்போ அம்பாளோட திவ்ய தாமரை பாதங்கள், உன்னுடைய சரணார விந்தங்கள் எப்படி மாறணும், கருமுகிலாக மாறி ஆவணி மாதத்து மழையாக நீ பொழிய வைக்க வேண்டுமம்மா. கார்மேகங்கள் மழையை பொழிவது போல நீ கருணைங்கிற மழையை எங்கள் மேல் அப்படி வர்ஷிக்கணும் என்று வேண்டுகிறோம்னு மூவகவி சொல்றார். அடுத்தது 79வது ஸ்லோகம் பார்ப்போம். வினம்ராணாம் சேதோ பவன பலபீசினி சரண பிரதீபே பிராகாஷ்யம் தததி தவ நிர்தூத தமசி அசீமா காமாட்சி ஸ்வயமலகு துஷ்கர்மலகரி விகூர்ணந்தி சாந்திம் சலப பரிபாட்டீவ பஜதே. வினம்ராணாம் சேதோ பவனவல வீசினி சரண பிரதீபே பிராகாட்சியம் தததி தவ நிர்தூத தமசி அசீமா காமாட்சி ஸ்வயமலகு துஷ்கர்மலகரி விகூர்ணந்தி சாந்திம் சலப பரிபாட்டீவ பஜதே. 79வது ஸ்லோகத்துல என்ன சொல்றார், காமாட்சியே உன்னுடைய பாதங்களை சரண் புகுந்து அடி வணங்குகளுடைய மனம், அந்த மனத்தையே ஒரு மாளிகைன்னு சொல்றார். அந்த மாளிகை, அந்த வீடு, அதோட மேன் மாட தளத்துல உன்னுடைய சரணம்ங்கிறது எப்படி இருக்கணுமா, நல்ல விளக்காக சுடர் விட்டு பிரகாசிக்கணுமா. அது எல்லாம் மேன் மாடத்துல எப்பவுமே கொஞ்சம் இருள் அடர்ந்திருக்கும். அந்த இருட்டான இடத்துல பார்த்திருப்போம், மாளிகையில மேன் மாடத்துல புறாக்கள்லாம் கூடு கட்டி எல்லாம் வசிக்கும். ஏன்னா அந்த இடத்துல கொஞ்சம் இருட்டா இருக்குங்கிறதுனால அந்த மேன் மாடத்துல உன்னுடைய சரணம்ங்கிற விளக்குனால இந்த இருளை எல்லாம் விரட்டி பிரகாசத்தை ஏற்படுத்தி, இந்த அளவுபடாத அளவுக்கு இந்த வாக்குனால சொல்லவே முடியாது இப்படித்தானே, அப்படி அளவுக்குள்ள இருக்காத எண்ணி இறந்தவை, என்ன சிறந்தது, மிகச்சிறந்தது, வாக்குக்கும் மனதுக்கும் எட்டாதது, அப்படிப்பட்ட அந்த இது என்ன இருக்கணும், உன்னுடைய பாதங்கள். நான் எவ்வளவோ தீவினைகள் செஞ்சிருக்கேன், அது கையும் கணக்கும் அடங்காது. என்ன பண்ணணும், அதை எல்லாம் இந்த கொடிய தீவினைகளோட குவியல்கள் அது எப்படி இருக்கு, நான் குமிச்சு வச்சிருக்கேன்மா, பாவங்கள் நிறைய செஞ்சிருக்கேன், அது எண்ணிறந்தவையாக இருக்கின்றது, எண்ணவே முடியாது என்னோட பாவ கூட்டங்கள் குவியல்களை. அந்த அலையாக அது என்ன பண்ணும், விட்டில் பூச்சியோட கும்பல்களை போல அதுல போய் தாமாகவே சுற்றி கவிழ்ந்து அழிந்து விடுகின்றன அப்படிங்கிறது. அப்போ அம்பாளோட பாதம்ங்கிறது தீப விளக்கு, அதுல இந்த விட்டில் பூச்சி மாதிரி நாம செய்த பாவ வினைகள்லாம் தானாகவே போய் விழுந்து அழிந்து போகின்றது அப்படிங்கிறார். இப்ப அம்பாளோட பாதங்களை வணங்குகின்ற யாரு எப்படி இருக்கும், அவன் அருள் இருந்தால்தான் அவள் தாளையே வணங்க முடியும். அப்ப அவளுடைய பாதங்களை வணங்குவதற்கும் நமக்கு ஒரு குடுப்பினை இருக்கணும். அப்போ உன்னுடைய பாதங்களை வணங்கும் உத்தமர்கள் அப்படிங்கிற அந்த உத்தமர்களோட மனம் என்னும் மாளிகையோட மேல் மாடி அப்படிங்கிற உப்பரிக்கையில உன்னுடைய திருவடிகள், இந்த நல் விளக்கு, அது அந்த இருளை விரட்டி பிரகாசத்தை எல்லாம் கொடுக்கறதுமா. நான் எத்தனையோ கொடிய வினைகள், அளவில்லாத எண்ணிறந்த நிறைய கொடிய வினை கூட்டங்களை அலையா செஞ்சிருக்கேன். இதெல்லாம் எப்படி விளக்கில விட்டில் பூச்சிகளை போல உன்னுடைய பாதம் அந்த விளக்கு இது பட்டு அவ்வளவும் அழிந்து போகின்றது, பொசுங்கி விடுகின்றது, இந்த பாவ கூட்டங்கள் எல்லாம் கரைந்து விடுகின்றதம்மா அப்படின்னு சொல்றார். அடுத்தது 80வது ஸ்லோகம் பார்க்கலாம். விராஜந்தி சுக்தீர் நகிரண முக்தா மணித தேஹே விபத் பாதாராசோ தரிரபி நராணாம் பிரணமதாம் ததீய காமாட்சி திரிவமலகுவன்னிர்பவவனே முனீனாம் ஞானாக்னேஹே
अरणिरयमङ्क्रीर्विजयते विराजन्ति शुक्तिः नखकिरणमुक्तामणिततेः विभत्पाथो रासौ दरिरपि नराणां प्रणमताम् त्वदीयखामाक्षी त्रिवमलकुवन्निर्भववने मुनीनां ज्ञानाग्नेः अरणिः अयमङ्क्रीर्विजयते. அரணிக்கட்டை சொல்ற, காமாட்சியே உன்னுடைய இந்த திருவடியானது எப்படி இருக்கான்னா, அந்த நகங்கள் அப்படியே சொன்னோம் காந்தி, அந்த காந்தி முத்துமணி குவியலுக்கு பிறப்பிடமான முத்து சிப்பியாக இருக்கா. அவளுடைய கால் நகங்களோட இது சொல்றார் எப்படி குவியல்களா இருக்குங்கிற. முத்துமணி குவியலுக்கு பிறப்பிடமான முத்துச்சிப்பி. முத்துச்சிப்பியில எப்படி சுவாதி நட்சத்திரத்துல ஒரு மழை துளி விழுந்தால்தான் சிப்பி உருவாகும். அது ஒரு முத்து உருவாகிறதுக்கே ஒரு சிப்பிக்குள்ள அப்படி இருக்கும். ஆனா அம்பாளோடு எதுனா முத்து மணி குவியல்கிற அதுக்கு பிறப்பிடமான முத்து சிப்பியாக ஒரு முத்துக்குள்ள ஒரு சிப்பிக்குள்ள அத்தனை முத்துக்கள் இருக்குங்கிற. அடிவணங்குகின்ற உன்னை சரணடைகின்ற அந்த பக்தர்களுக்கு அந்த துன்பம்ங்கிற சமுத்திரத்துல அக்கறைக்கு சேர்க்கிற. எப்படி இருக்க நீ தோணி புனை அப்படின்னு சொல்ற, நீதாமா புனையாக இருக்க. இந்த சம்சாரம்ங்கிற காட்டுல பெரும் தீ. ஏன்னா நீ பெரும் தீயா இருந்தா தான் அந்த காட்டை அழிக்க முடியும். சம்சாரம் கடல் சொல்றார், காடு சொல்றார். அப்ப அந்த காடுங்கும் போது கடல்னா தோணி, காடுனா தீ. அப்படி இருக்கமா நீ இந்த முனிவர்களுடைய ஞானம் அப்படிங்கிற தீயை கடைந்து கொடுக்கும் அரணியாக சிறந்து விளங்குகின்றதுங்கிற. ஏன்னா அந்த காலத்துல குரு சிஷ்ய இதுக்கு சொல்லுவா அரணிக்கட்டை. இந்த சிஷ்யர் இருந்து அரணிங்கிற கட்டையை வச்சு இது பண்ணும் போதும் அந்த ஞானம்ங்கிற அக்னி பிரகாசம் விட்டு எரியுமா. மாணவர்களுக்கு அப்படி ஒரு படிப்பு ஏறும் அப்படின்பா. அப்படிப்பட்ட அரணிக்கட்டை. அப்போ சிப்பிக்கு ஒரு முத்து தான் இருக்கும் ஒரு சிப்பில. ஆனா அம்பாளோட திருவடிங்கிற முத்து சிப்பிலையோ நக கிரணங்கள், அது எண்ணிறந்த முத்து வரிசைகள் நெருக்கமா அப்படியே இருக்கான். அந்த சரம் கோத்த மாதிரி. இது என்ன அற்புதம் அப்படிங்கிற. என்ன சொல்ற, ஒரு பொருளை நீர்ல தெப்பமா இருக்கா. அதான் சொல்றேன் இல்லையா, கடல் பவங்கிறது சாகரமா வச்சுட்டா அதுல தெப்பமா இருக்கலாம், காட்டுல அது தீயா இருக்கா. அப்போ முனிவர்களோட மனசுல அந்த தீயை கடைந்தெடுக்கும் கடைக்கோல், அதுதான் அரணிக்கட்டை இருப்பது. அதிலும் அற்புதம்ங்கிற. ஒரு பொருளே எப்படி இருக்குங்கிற. கடல்னா தெப்பமா இருக்கு, காடு எரிக்கிறதுக்குன்னா தீயா விளங்குறதா. ஆனா இதுதாமா உண்மை, இது மெய் அப்படிங்கிறவர் மூக கவியோட கவித்துவங்கள் எப்படி வெளிப்படுத்துறாரு பாருங்க. ஒவ்வொரு இதுலயும் அம்பாளோட இதுக்கு தேவியோட திருவடிகள் அந்த நகங்கள் முத்து மணி குவியல். அது குவியலா இருக்கும் அந்த முத்து சிப்பி. ஒரு சிப்பில ஒரு முத்து இருக்கும், இது குவியலா இருக்குங்கிற. அந்த முத்து மணி குவியலுக்கு அது பிறப்பிடமாக இருக்கு. ஆனா அந்த முத்து சிப்பி கடல்ல விளையும். இந்த முத்து சிப்பி சம்சாரம்ங்கிற கடலையே நம்மளை கடக்க வைக்கும் தோணியாக இருக்கும். இந்த சம்சார காட்டை அழிக்கின்ற பெரும் தீயாகவும் இருக்குமா. இந்த முனிவர்கள்லாம் ஞானம் பெறுவதற்கு அதனை கடைந்து கொடுக்கும் அரணிக்கட்டை அப்படிங்கிற. சிப்பிக்குள்ள ஒரு முத்து இருக்கும், ஆனா இது தேவியோட பாதங்கள்ல ஒரு சிப்பிக்குள்ள முத்து குவியல். இந்த பாவ கடலை கடத்து வைக்கும் தெப்பம், சம்சார துன்பங்கள்ங்கிற வனத்தை எரிக்கும் தீ, அந்த தீயையும் கடைந்தெடுக்கும் அரணிக்கட்டை. எப்படியெல்லாம் ஒரு பொருள் செயல்படுகின்றதம்மா. இது மிகவும் அதிசயம்மா. ஆனால் இது உண்மை, இதுதான் மெய் அப்படிங்கிற மூக கவி. அப்படியே அதிசயப்படுறது. எப்படிமா ஒரே பொருள் ஒரே சமயத்துல இத்தனை வேலைகளை செய்கின்றதே, இது அதிசயமா இருக்கு. ஆனா இது உண்மையாவும் இருக்கேமா அப்படிங்கிறார். உன்னுடைய சரணார விந்தங்கள் எந்த அற்புதத்தை தான் நிகழ்த்தாது. நம்மளுக்கு அந்த சரணார விந்தங்களை கெட்டியா பிடிச்சிட்டோம்னா எல்லா இதுவுமே ஈடேற பெறுவோம். நம்மளுக்கு இந்த உலகத்துல எதுதான் நம்மளுக்கு கிடைக்காது, அவள் வந்துட்டா எல்லாமே வந்துடும். நம்மளுக்கு எந்த கிடைக்காது.
அதனால அவளையே நம்ம அவளோட திருவடிகள்லயே சரண் புகுந்து அவளுடைய பாதார விந்தத்தை கெட்டியா பிடிச்சுப்போம். ஓம் ஸ்ரீ மாத்ரே நமக. ஓம் ஸ்ரீ ஆதிபராசக்தி மாதா கி ஜெய்.